நீஃப்லி மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதத்தில் பார்க்க இருக்கிற படம் லவ் மேரேஜ். வாவ், இவ்வளோ நாள் எப்படி இந்த டைட்டில் விட்டு வச்சிருந்தாங்க? தெரியல. இவ்வளோ நாள் மேரேஜ் பண்ண விட்டு வச்சு இந்த லவ் மாதிரிலாம் பத்தி இருக்கு. நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் லவ் மேரேஜ் இப்பதான் வச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்ல டைட்டில். டைட்டில் சூப்பரு, கதை ஓப்பனிங்க. பொண்ணு பார்க்க போறாங்க. என்ன லவ் மேரேஜ்னு போற வச்சுட்டு பொண்ணு பார்க்க போறீங்க? இப்போதான் பொண்ணு பார்க்க போறீங்களா? நம்ம ஒரு பஸ்ஸை கட்டிக்கிட்டு ஊர்லலாம் அப்படிதான். ஒரு பஸ்ஸு, இந்த பஸ்ஸை பார்த்த உடனே ரெண்டு குறை சொல்லுவாங்க. இந்த சம்பந்தி கொடுத்தாரு வாங்கினாங்கலாம் இருக்காங்கல்ல, அதில் அருள்தாஸ் தான். பஸ்ஸை பார்த்தோன்னே என்ன ஏசி பஸ் சொல்லியா, இதெல்லாம் ஒரு வண்டின்னு பழைய பிஆர்டிசியை ஆல்ட்ரு பண்ணி எடுத்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தனியார் பஸ்ஸை பார்த்து சொல்கிறது. அவன் டிரைவர் கொந்தளிக்கிறது. அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்துக்கு ஜோசியக்காரன் இரு என்ன ஏமாண்ட முடியல, இன்னும் ராகாலம் முடியல அப்படின்னு அவன் பங்குக்கு அவன் கொளுத்தி போடுறது. அப்படி ஒரு வழியாக வண்டியை கிளப்புறாங்க. ஃபோட்டோகிராஃபர் ஒரு பக்கம், இவன் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டாக தான் இருப்பானுங்க பெரும்பாலும் ஃபோட்டோகிராஃபர். ஏன்னா மாப்பிள்ளைங்க வந்து அந்த விஷயத்தில் உஷாராக இருப்பாங்க. வேற சைட்லேருந்து ஃபோட்டோகிராஃபர் கொண்டு வந்தால் இவன் பொண்ணை எப்படின்னு இல்லை அப்படின்னு இவனுக்கு முன்னாடி அவன் கோணம்லாம் பார்த்துருவான். அதை நீங்கள் பல கல்யாண வீட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக. ஸோ ஃபோட்டோகிராஃபரும் அவன் அசிஸ்டண்ட்டு எல்லாம் ஒரு வண்டியை கட்டிட்டு போகிறாங்க சொந்த பந்தத்தோட. இந்த பையனுக்கு 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. யார் அந்த பையன்? விக்ரம் பிரபு. ஆமாம், நட்சத்திரம் அவருக்கு 25 வயசுக்குள்ளாரே ஆயிடுச்சு. இதில் 33 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலன்ட்டு சொல்கிறாங்க. அது நம்புற மாதிரியும் இருக்குது. அழகா அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. பொண்ணு கிடைக்கல, போவோம். பொண்ணு கிடைக்கல. அந்த ஏக்கம்லாம் முகத்தில் நல்லாவே காமிக்கிறாரு. இந்த புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்கிறப்போ இது பாட்டம் புலி, அப்பம் புலி, அப்போ இது மட்டும் என்ன குழம்பு புலியாவா இருக்கும். நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. உண்மையாவே விக்ரம் பிரபு வந்து பெரிய அழகெல்லாம் கிடையாதுங்க, நல்ல உயரம், முகம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் கூட முதல் ப்ரெஸ் மீட்டில் கேட்டேன், இந்த மூக்கை வந்து குறையா சொல்லணும். பக்கத்துலேயே பிரபு உட்காந்துருக்காரு. அவர் டேய் அப்படிம்பாரு பத்திரிகையாளர். டக்குன்னு என்ன பண்ணேன்னு, இந்த உங்கள் மூக்கு ஆக்ஷன் சீன்ஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், இந்த லவ் சீன்ஸுக்கு ஹீரோயின் யாரும் இடைஞ்சலா ஃபீல் பண்ணாங்களா, இந்த லிப்லாக் சீனுக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது இப்போதான் 2 படம் போயிருக்குதும் ஸ்ரீதேவி மாதிரி சர்ஜரி பண்ணிக்கிற ஐடியா இருக்கான்னு நான் கேட்க, பிரபு அப்படி பார்க்க டைமண்ட் பாபு மதுரை அடிச்சு ஓடி வந்து ஏங்க அவர் பதில் சொல்றாங்க. விக்ரம் பிரபு படிச்ச பையன்ல, ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு இருந்த பிள்ளைல, அது அழகா பதில் சொல்லிச்சு. இல்லை, அது அழகா மாத்திக்கினாரு. பெரிய இடத்து பையன் தான். இன்னைக்கு அந்த குறையே தெரியாத மாதிரி நடிக்கிற மாறிட்டார்ல, அதுதான் பெரிய விஷயம். இல்லை, உண்மையிலே இவருக்கெல்லாம் நல்ல படங்கள் வரணும். நல்லா நடிக்கிறாரு இப்போ, சூப்பர், நல்ல டேரக்டர். இந்த படம் கூட நல்ல ஒரு கதானா, கொஞ்சம் பழைய கதை, அவ்வளோதான். என்னன்னா பொண்ணு பார்க்க போறாங்க, போற இடத்துல பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல அஃபெக்ஷன் இருக்கு. அதனால இவரோட நின்று போஸ்கிஸ்லாம் கொடுக்குது. பொண்ணை பார்த்துட்டு அன்னைக்கே நிச்சயமும் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்ப பார்த்தா பஸ் மக்கார் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஜோசியக்காரன் நேரம் பார்த்து சொன்னோன்னு டப்புன்னு நிற்கிது. பார்த்தா நைட்டு மோடி டிவியில் வராரு, லாக்டவுன் ஜி மாமாஜி ஹோமாஜி அப்படிங்கிறாரு. போட்டானுங்க லாக்டவுன். இவங்க வந்து கொஞ்சம் தள்ளி பார்த்துருக்குறாங்க. ஏன்னா இந்த ஊர்லலாம் முத்துன கத்திரிக்காய்க்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க, கிண்டலும் கேலியுமா இருக்க உறவெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு சாதியில் தூரமாக பொண்ணு பார்க்குறாங்க, போயிருக்காங்க. இப்போ பொண்ணு நிச்சயம் முடிஞ்சோடனே இவர் பேச ஆசைப்படுறாரு, முத்தம் கொடுக்க ஆசைப்படுறாரு. லாக்டவுன் போட்டாங்க, அங்கேயே தங்க வேண்டிய சூழல், சில பிரச்சனைகள், எல்லாருக்கும் இப்படி வடிச்சு கொட்டுறதுங்கிறது அவங்க பேச்சு பொருளாக இருக்குது. வீட்டில் எல்லா பிரச்சனையும் பேசியிருக்கிறாங்க. இந்த டயத்தில் பொண்ணு எஸ்கேப் ஆகிடுது, ஓடி போயிடுது அதோட காதலனோட. இவங்க வந்து ஜாதி, இது மட்டும் வேற ஜாதி இல்லையா, அப்போ இவங்க ஜாதியை பார்க்கல, ஜாதியிலேயே இவங்களுக்கு ஈக்குவலா இல்லையான்னு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு கருத்து. எனக்கு அந்த விஷயம்லாம் பிடிச்சிருந்தது. எங்களை படுத்துட்டீங்க கொண்டுட்டீங்க அப்படின்ற இந்த சண்டை போடுதல் இல்லாம அழகா அந்த ஜாதி பாட்டில் அயோக்கியத்தனம் பண்ணாங்க ஒரு பக்கம். இன்னைக்கு அதை வேற லெவல்ல ஓவர் டேக் பண்ணி வந்துட்டாங்க. இன்னைக்கு சத்யராஜ் வந்து திருமாவளவன் மீட்டிங்கில் வந்து தொல் திருமாவளவன் மீட்டிங்கில் வந்து அப்படி பாராட்டுறாரு தொல் திருமாவை, நாமெல்லாம் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு பீரியடில் இங்கே கோயம்புத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதி கலவரத்துக்கு காரணமே இவங்க கம்யூனிட்டியாக தான் இருக்கும். இன்னைக்கு மாற்றம் உண்டாயிடுச்சுல்ல, அதை கொண்டு வந்துட்டாங்கல்ல, அதுதான் இன்னைக்கு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதை வந்து இப்போ அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு திருமாவளவன் கூப்பிட்டுருக்காரு. சத்யராஜ் இங்கே ஒன்று பேசிட்டு வெளில போய் ஒன்று பேசுவார். இந்த படத்துலையும் சத்யராஜ் இருக்கிறாரு, எம்எல்ஏவா. எதுக்கு வராருன்னே தெரியல. லாக்டவுனில் வந்து எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு இந்த கல்யாண கோஷ்டியை வீட்டுக்கு விரட்டி அனுப்பிட்டு திருப்பி போகிறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு மாறிடுச்சு. அதை இலைமறைக்காக அப்படி சொல்லி போனதில் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. இப்போ அந்த பொண்ணு ஓடி போச்சு. 2வது பொண்ணு இவரை லவ் பண்ணுது.
அதுதான் இவரும் அவங்களும் பேசுறதுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல அதுவே மெசேஜ் அனுப்பிட்டு இருக்குது. இப்போ அந்த பொண்ணை இவரு கரம் பிடித்தாரா இல்லையா? ஓடி போன வீட்டுல இவங்க அவமானமா ஃபீல் பண்றாங்க. கூட பொண்ணு இவங்க பொண்ணு கொடுத்த வீட்டாரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அருள்தாஸ் எல்லாம் கதறாரு. இவங்க மாப்பிள்ளை கூடயும் ஒரு சின்ன ஈகோ கிளாஸ்ல இருக்குது. இந்த டயத்துல அந்த ஊர்லயும் அந்த பொண்ணுக்கு பிரசவம் ஆகுது. அந்த பொண்ணை பாத்துக்கிறாங்க தங்க பொண்ணு மாதிரி. இப்போ ஒரு கட்டத்துல ஒரு சண்டே ஓடி போய் தங்கச்சி கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்றாரா இல்லையா? ஓப்பனிங் வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு போறவங்க லவ் மேரேஜுக்கு எப்படி வந்தாங்க? இவங்க எல்லா லவ் மேரேஜையும் ஏத்துக்கிட்டாங்களா? இப்ப என்ன சண்டை? அந்த ஓடி போன பொண்ணு திருப்பி அவங்க அப்பா நம்ம வின்னர் ராமச்சந்திரன் வீட்டுக்கு கொண்டு வர்றாரு. அங்க கலாட்டா ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத வித்தியாசமாவும் விறுவிறுப்பாவும் சாதாரணமா சொல்லியிருக்காங்க. நீ இருக்க பாரு, வித்தியாசமா போயிடாதீங்க. சாதாரணமா இருக்கு. விக்ரம் பிரபு ராமச்சந்திரனா உண்மையாவே வாழ்ந்திருக்கிறாரு. விக்ரமுடைய நடிப்பு ரொம்ப அழகா இருந்தது. அவருடைய 2-3 எக்ஸ்பிரஷன் அவருக்கு. ஒன்று கல்யாணம் ஆகல 33 வயசு வரைக்கும். அடுத்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணு ஓடி போச்சு. அவங்க வீட்லயே இருக்க வேண்டிய சூழல் பழைய லவ் ஒன்று ஓடி போச்சு. அது ஒண்ணு ஓடி போச்சு. இத்தனை சோகத்தையும் முகத்துல அடக்கி அது பட்டவனுக்கு தான் தெரியும். பக்கத்துக்கு மாமங்கார குத்தி காட்டுறப்போ அது ஒரு பக்கம். அருள்தாஸ் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. இந்த குழந்தை இல்லாதவங்க முகத்துல ஒரு சோகம் தெரியும். அந்த மாதிரி இந்த பொண்ணு கிடைக்காதவங்க மூஞ்சில ஒரு சோகம் தெரியும். இந்த மலைச்சுக்கல் மாமாவை நீங்க பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் அவங்க நம்ம குரூப்லயே ஒருத்தர் இருக்காருல, கோபின்னு ஒருத்தர் இருக்காரு. பொண்ணு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தான். வாய் முகூர்த்தம் அவனுக்கு கிடைச்சிட்டும்பா. விக்ரம் பிரபு ராமச்சந்திரனா, சுஷ்மிதா பட் அம்பிகாவா வராங்க. முதல் நாயகி அவங்க தான் அந்த ஓடி போறவங்க. அடுத்து மீனாட்சி தினேஷ் ராதாவா. எனக்கு சுமிதா பட்டை விட மீனாட்சி தினேஷ் விக்ரம் பிரபுக்கு சால பொருத்தமா இருக்காங்க. சத்யராஜ் எம்எல்ஏவா வந்து கொஞ்ச நேரமே வந்து போறாரு. எங்களுக்கு தெரியல. இந்த ரமேஷ் திலக் போட்டோகிராஃபரா விக்ரம் பிரபுவையும் தாண்டி நடிச்சிருக்காருங்க. உண்மையா சிலடா இந்த மாப்பிள்ளை பக்கத்துல நிப்பான், அவனுக்கு தெரியாம பொண்ணுக்கு சிக்னல் கொடுக்குற போட்டோகிராஃபர்லாம் நான் பாத்துருக்கேன். இது தெரிஞ்சு இந்த படத்துல அவர் எந்த சினிமா நடிக்க வாய்ப்பு கொடுக்கல, பேச கூட வாய்ப்பு கொடுக்கல. அவர் தான் பஸ் நிப்பாட்டுறதுப்பா. கஜராஜ் ராமினோட கஜராஜ் பேசுறாரு 2 வார்த்தை. தம்பி என்ன வின்னர் ராமதாஸ், வின்னர் ராமச்சந்திரன் பொண்ணோட அப்பா, கஜராஜ் ராம் ஹீரோட அப்பா, அருள்தாஸ் ராமோட மாமா. இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் கொஞ்சம் பழைய கதையா தெரியறதுனால லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருந்தா இன்ட்ரெஸ்டிங்கான லவ் மேரேஜாவே இருந்திருக்கும். இந்த படத்தை சண்முக பிரியன் எழுதி இயக்கி இருக்கிறாரு. ஓப்பனிங் சீன்லாம் சீரியலாவே இருக்குது. ஓப்பனா சொல்லலாம், நம்ம பக்கத்துல பைலோன் உட்கார்ந்து இருந்தாரு. இதை விட சன் டிவில வர சீரியல் நல்லா இருக்குமே. உண்மை அது ஓப்பனிங் சீன் தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. சிரிப்புலாம் நல்லா. அதுவும் இந்த இவரு கொடங்கி நம்ம யூடியூபர், அவர் இந்த ஜோசியக்காரரா பண்ற அலட்டெல்லாம் நல்லா இருந்தது. சண்முக பிரியன் இயக்குனரா நல்லா உண்மையா நல்லா பண்ணிட்டாரு. விடுங்க, அதான் கொரோனா காலத்து கதை தலைவா. நீங்க லாஜிக்கா ஒரே கேள்வியில முடிச்சிடலாம். ஏன்டா பஸ் ரிப்பேரு, கொரோனா லாக்டவுனு, 400 கிலோமீட்டர் கூட இருக்கட்டும், 4 நாள் கட்டு சோறை கட்டிட்டு உங்க வீட்டுக்கு போவீங்களா, பொண்ணு பார்க்க வீட்டுலயே உட்காந்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டா அது கதையே கிடையாது. அப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க வெக்க கட்டங்களான்னு கேட்டா அதனால அது நீங்க சொல்றது நல்ல கருத்து. ஒரே நிமிஷம் தான். நீங்க பஸ் கார் தான் போக கூடாது, நடந்து போகலாம். புரியுதா உங்களுக்கு? மாஸ்க மாட்டிக்கிட்டு. மதன் கிருஷ்ணபுரோட ஒளிப்பதிவு அது கொஞ்சம் கிராமத்தெல்லாம் பொள்ளாச்சி இந்த கோபி இந்த பகுதியை பார்த்த திருப்தியை தந்தது. பரத் விக்ரமன் இன்னும் கொஞ்சம் கத்திரியை போட்டிருந்திருக்கலாம். ஷான் ரோல்டனோட மியூசிக் இந்த படத்துல பெரிய பிளஸ். மோகன்ராஜன், ஷான் ரோல்டன் 2 பேருமே பாடலாசிரியர்களாம், நல்லா எழுதியிருக்காங்க. இந்த படத்தை டாக்டர் சுவேதா ஸ்ரீநிதி சாகர் 2 பேரும் தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையாவே என்ன பேனர் இது, அது அஷூர் ஃபிலிம்ஸ் அண்ட் ரைஸ் ஈஸ்ட் தயாரிப்பு. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வெளியிட்டு இருக்குது. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரினா இன்னும் கொஞ்சம் தரமா இருக்கும். இதுவும் இருக்குது. அந்த தரம்லாம் போயிடுச்சுன்னு சக்தி சரவணன் பேரை வச்சுட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான், தரம் முக்கியம் இல்லை. என்னப்பா அவரும் இப்ப நம்மளே பிசினஸ்மேன் தான். நம்மளே இப்ப ஏன் எல்லா படத்தையும் கொஞ்சம் பாராட்டுற மாதிரியே பேசுறோம்? நாளைக்கு முகத்தை பார்க்கணும்லப்பா, அப்படி நினைச்சு பேசுப்பா. நன்றி. லவ் மேரேஜ் அதான் சொல்றேன். லவ் மேரேஜ் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருந்தா ஒரு சுறுசுறுப்பான விறுவிறுப்பான லவ் மேரேஜை பார்த்த திருப்தி இருந்திருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.